ஆயர்குல பெண்கள் அந்த கண்ணனை வளர்த்ததாக ஒரு பதிவு உண்டு. அந்த கண்ணனிடம் இருந்து வெண்ணையை மறைத்து வைக்க வேண்டும் என்பதற்காக உரியிலே வெண்ணையை தொங்க வைத்திருப்பார்களாம். கண்ணன் அந்த உரியில் இருந்து வெண்ணையை எடுத்துக்கொண்டு அதை அவன் உன்றுவிட்டு ஓடிவிடுவானாம். அந்த சிறு மழலையின் கால்கள் ஓடுகின்ற பொழுது ஓடோடி சென்று விரட்டி செல்கின்ற ஆயர்குல பெண்கள் அந்த கண்ணனை பார்த்து, இன்னன் சத்தியகுமார் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் வெடித்து சிதறிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் சரத்குமார் அவர்களே, இங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மின்னல் குமார் அவர்களே, தியாகு அவர்களே, MS பாலாஜி அவர்களே, மோகன்ராஜ் வைத்துவிட்டு கழகம் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் இந்த மேடையிலே என்னை தலைநிமிர வைத்த தமிழை போற்றி, என் இனம் காக்க தன்னுயிர் இந்த ஈழ தியாகங்களை போற்றி, செங்கல்பட்டு மாவட்டத்தின் இந்த விழா தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு விழா, கொள்கை விளக்க பொதுக்கூட்ட விழா. இந்த விழாவிற்கு தலைமை தாங்குவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா என் ஆனந்த் அவர்களை பெருமையோடு பார்க்கின்றோம். எங்களை போன்றவர்களெல்லாம் மேடையிலே ஏற்றி அழகு பார்ப்பதற்கான களத்தை எடுத்து தமிழ் சார்ந்த களங்கள் இந்த மண்ணிலே ஒளி வீசி அவைகள் பேசுபடும் பொருளாக மாற்ற வேண்டும் என்கின்ற களத்தில் எங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை நான் வியந்து பார்க்கின்றேன். இங்கு என்னோடு பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஆற்றல் மிகும் போராளி, பல புரட்சியான போர்க்களங்களை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு இணை செயலாளர் அண்ணன் லயலோமணி அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய தேசிய செய்தி தொடர்பாளர் அண்ணன் சத்தியகுமார் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் வெடித்து சிதறிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் சரத்குமார் அவர்களே, இங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மின்னல் குமார் அவர்களே, தியாகு அவர்களே, MS பாலாஜி அவர்களே, மோகன்ராஜ் வைத்துவிட்டு கழகம் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் இந்த மேடையிலே நிற்பதற்கான ஒரு களம் அமைவதற்கு பிள்ளையார் சுழி இட்டதில் கிள்ளி சரத்குமார் அவர்களுக்கு முக்கிய பங்குண்டு. என்னை அடையாளப்படுத்துவதற்கு அவர் அனுப்பிய கடிதம் ஒன்றுதான் களமாக இருந்தது. காதலுக்கு ஒரு கடிதம் எப்படி களமாக இருக்குமோ அதுபோல என்னுடைய பதவி என்கின்ற அடையாளத்திற்கு சரத்குமார் எழுதி கொடுத்த அந்த கடிதம் இன்று வரை வியப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த மேடையிலே நான் நிற்கின்ற பொழுது வியந்து நிற்கின்றேன், மகிழ்ச்சியோடு நான் நிற்கின்றேன். அது எப்படி சொல்வது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. புராணத்திலே ஒரு விடயத்தை சொல்வார்கள் கண்ணனை மையப்படுத்தி. கண்ணன் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆயர்குல பெண்கள் அந்த கண்ணனை வளர்த்ததாக ஒரு பதிவு உண்டு. அந்த கண்ணனிடம் இருந்து வெண்ணையை மறைத்து வைக்க வேண்டும் என்பதற்காக உரியிலே வெண்ணையை தொங்க வைத்திருப்பார்களாம். கண்ணன் அந்த உரியில் இருந்து வெண்ணையை எடுத்துக்கொண்டு அதை அவன் உன்றுவிட்டு ஓடிவிடுவானாம். அந்த சிறு மழலையின் கால்கள் ஓடுகின்ற பொழுது ஓடோடி சென்று விரட்டி செல்கின்ற ஆயர்குல பெண்கள் அந்த கண்ணனை பார்த்து, இந்த வெண்ணெய் எங்கே என்கின்ற பொழுது கண்ணன் வாய் திறந்து காட்டுகின்ற பொழுது உலகம் அதிலே சுற்றுகின்ற காட்சியை பார்ப்பார்களாம். அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி இந்த மேடையிலே இருக்கின்ற பொழுது எனக்கு இருக்கின்றது. இங்கு இளைஞர்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய